இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை வச்சு எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஒன் டைம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோட லாஸ்ட் வர வாட்ச் பண்ணாலே வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா இல்லையாண்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் எல்லா வீடியோவும் கொடுக்குற மாதிரி 2 ப்ரீசெட்லாம் கொடுக்கவே இல்லை, ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் எல்லாமே நானே கொடுத்துட்டேன். நீங்கள் இதில் எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம், ஜஸ்ட்டு உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணி அதில் நான் கொடுத்துருக்க ஒரு சில எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த வீடியோவை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3D கேமரா, அடுத்து என்னோட இமேஜ், பேக்ரவுண்ட், இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாமே நானே கொடுத்தாச்சா. ஸோ இதில் உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணணும். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியாக வந்து ஆட் பண்ணணும். அதாவது பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேக்ரவுண்ட்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலைன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இதுக்காகவே நான் தனியாகவே ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடிட்டிங் பற்றின சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் அதில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டை எப்படி ஈஸியாக ஒரே கிளிக்கில் கட் பண்ணுறதையும் நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் வந்து ரெண்டு இடத்துல ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த 2 இடத்தையுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இமேஜ், கீழே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையுமே ஆஃப் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ நீங்கள் கரெக்டாக அந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. அதாவது அந்த 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்க உங்களோட இமேஜ், அதாவது நீங்கள் எடிட் பண்ணி நினச்சி வச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி ஸோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்னோட இமேஜ் வேறு இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் இந்த இமேஜ் கூட எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் ஆட் பண்ணக்கப்புறம் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீடியோட லாஸ்ட் வரை இழுக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோட லாஸ்ட் போயிட்டு இதில் கீழே 2வது ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துரும். ஸோ இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த 3D ஆப்ஷன் வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த கீழே இருக்க ஆரா மார்க்கை டச் பண்ணி இல்லை இந்த கேமரா ஆப்ஷன் இருக்குது பதில் அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நமக்கு வந்து ஈஸியாகவே அதுவே அந்த இமேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் இதில் லைட்டாக நம்ம ஒரு சில எஃபெக்ட் மட்டும் போட போகிறோம். ஸோ அதுக்கு இந்த கீழே இருக்க இமேஜ் இருக்குது பதிலாக அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். அதாவது என்னோட இமேஜ் ஆல்ரெடி இருந்த இமேஜை டச் பண்ணி அதில் அந்த கீழே இருக்க எஃபெக்ட்டில் போங்க. போயிட்டு இந்த சைடில் இருக்க 3 டாட் டச் பண்ணி இந்த இடத்துல 2 எஃபெக்ட் கொடுத்துருங்க. அந்த ரெண்டுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஸோ இதில் வந்து நான் கொடுத்துருக்க இமேஜ் இருக்குது பதிலாக இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜ், ஸோ அந்த இமேஜை டச் பண்ணி அதில் மட்டும் ஜஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து அதிலே ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஸோ இந்தளவுக்கு நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த 3D கேமரா இருக்குது பதிலாக அதுக்கு கீழே வந்து கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ அதனால் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 3D கேமராவுக்கு கீழே மட்டும் கொண்டு வந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் 2 இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இமேஜ் கீழே அதே இமேஜை ஆட் பண்ணியிருக்கேன்னா ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக அந்த பீட் மார்க் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண மாதிரிலாம் அந்த இமேஜ் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த டூப்ளிகேட் லேயரை டச் பண்ணி இந்த இடத்துல இந்த காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கரெக்டாக அந்த பீட் மார்க்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி அதே மாதிரியே ஃபஸ்ட்டு கீழே இருக்க அந்த பேஸ்ட் லேயர் கொடுத்தாலே பேஸ்ட் லேயர் அது எக்கச்சக்கம் அந்த மாதிரி பேஸ்ட் ஆகி போய்க்கிருக்கும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு ஃபஸ்ட்டு வச்சுட்டு இப்போ அந்த லேயரை டச் பண்ணி இந்த 4வது இருக்க ஆப்ஷனை கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக கட் ஆயிரும். கட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துருங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிக்க அந்த லேயர் கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ இந்த லேயரை கையாலே சும்மா டச் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் மட்டும் தள்ளி வைங்க. அந்த இமேஜோட கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜில் நம்ம இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நிறைய கீழே என்னோட இமேஜ் ஆல்ரெடி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் டச் பண்ணி ஜஸ்ட் அதில் இருக்க எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படியே பேக் வந்துட்டு ஸோ இப்போ நம்ம மேலே கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஒரே ஒரு இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நம்ம எல்லாமே மேக் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜில் வச்சு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.